டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் தொடர்பாக பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் ரூபாய் 1000 கோடிக்கு முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக திமுகவுக்கு நெருக்கமான பல புள்ளிகளின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இதில் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனின் வீடும் அடங்கும். ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக பல்வேறு ஆவணங்கள் சிக்கியதாக செய்திகள் தெரிவித்தன. இதனைத் தொடர்ந்து ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சமன் அனுப்பப்பட்டது. ஆனால் அவர் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் STR49, இதய முரளி ஆகிய திரைப்படங்களில் நடிக்கும் கயடு லோகர் ரத்தீஸின் மது விருந்தில் கலந்து கொண்டதாக செய்திகள் வெளிவந்தன. மேலும் இவரை சேர்த்து 40 நடிகைகள் மது விருந்தில் கலந்து கொண்டதாகவும் செய்திகள் பரவியது. இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கலந்து கொண்ட மூத்த சினிமா பத்திரிகையாளர் பிஸ்மி மது விருந்தில் 40 பேர் கலந்து கொண்டதாக செய்திகள் வந்தன. இதனை செய்தி என்று சொல்வதை விட வதந்தி என்றுதான் கூற வேண்டும். 40 நடிகைகளுடன் பார்ட்டி செய்ததாக கூறுகிறார்கள். அந்த செய்தியை பரப்பியவர்களிடம் நான் கேட்பது என்னவென்றால் 40 நடிகைகளை முதலில் பட்டியல் போட்டு கொடுங்கள் என்பதுதான். என்ன காரணம் என்றால் 40 நடிகைகளை முதலில் லிஸ்ட் போடவே முடியாது. அந்த அளவிற்கு இங்கே நடிகைகள் பஞ்சமே இருக்கிறது. சும்மா வாய்க்கு வந்தபடி 40 நடிகைகளுடன் பார்ட்டி என்ற செய்தி எல்லாம் சுவாரஸ்யத்திற்காக பரப்பியதுதான் என்று கூறியுள்ளார்.